ஹாய் டு ஆல், நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தலை ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். என்னடா ஆரம்பத்திலே சாங் இருக்குது நீங்கள் பார்ப்பீங்களே, கண்டிப்பாக சாங்கோடு தான் ஆரம்பிக்கிறேன். என்ன பார்த்தோம்னா, நம்ம தலை படம் இருக்குல்ல, குட் பேட் அக்லி, அந்த படத்தை பற்றி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடச்சிருக்குங்க. அப்படி கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒரு தனி எனர்ஜி வரும்ல, அந்த எனர்ஜியில் தாங்க பாட்டு வெளியே வருது. என்ன அப்டேட் பார்த்தோம்னா, அந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது பார்த்தோம்னா, April 10 அன்னைக்கு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அந்த படத்தோட டேரக்டர், அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சும்மா அப்படியே அனல் பறக்க போயிட்டு இருக்கு. எல்லா ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த நியூஸ் தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து விடாமுயற்சியோட படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் வந்து போஸ்ட்போண்ட் ஆச்சு. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷேடாக நியூஸாக இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே வந்து நிறைய தலை ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சேடாக தான் ஆரம்பிச்சிங்க. அண்ட் அந்த படத்தில் நிறைய அப்டேட் வரும்போது நம்மளுக்கு கடைசியாக நியூஸ் வந்துச்சு, இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லும்போது நம்ம நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி போனாங்க. நானும் வந்து அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது ஷாக்கிங் ஆகினேன். பிகாஸ் அந்த படத்தில் நம்ம தலை வந்து வேறு கெட்டப்பில் வந்து சும்மா அசத்திருப்பார். அந்த படத்தில் ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி நானும் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம திரிஷா மேம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காம்போவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக பொங்கல் அன்றைக்கி வந்துச்சு நான் கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்த்து சும்மா சிறப்பிச்சுட்டு வரலாம் நான் நினச்சேன். பட் இப்போ வந்து நியூஸ் என்ன ஆச்சுன்னா, இந்த படம் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பட் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் போஸ்ட்போன் தான் இருக்குது தவிர இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போகல. கண்டிப்பாக ஒரு 10-15 நாள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த ஜனவரி மந்த்துக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போது இன்னும் நியூஸ் சொல்லலை. கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு சென்சார் வேலையை தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த ரிலீஸ் வேலைக்கு ஒன்று வேலை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் அந்த அப்டேட்டில் வந்துச்சு, நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.